முடிவின் துவக்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கடைசி காலத்துடைய அடையாளங்கள் என்ன, சபை இதற்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், இன்னைக்கும் கூட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை குறித்து கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னா யுத்தம். ஆண்டவர் மத்தேயு 24 கூட கடைசி காலத்துடைய அடையாளங்களில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யுத்தத்தை பத்தி பேசுறாங்க. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். இன்னைக்கு இந்த யுத்தத்தை குறித்து பார்ப்போம்னு சொன்னா, யுத்தம் எல்லா இடத்துலையும் தொடங்கி நடக்குது. ஸோ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனை பேசுறதுக்கு முன்னாடி நாம ஏற்கனவே இஸ்ரேல் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்லயும் கூட இந்த யுத்தம்லாம் எதோடைய அடிப்படையில் போகுதுன்னா, இஸ்ரேல் அப்படின்ற தேசத்தின் அடிப்படையில் தான். அப்படின்னா இந்த யுத்தம் எதுக்காக நடக்குது, இதோடைய ஆரிஜின் என்ன, இந்த யுத்தம் நடக்க காரணம் என்ன, இதை குறித்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா இதை பார்க்குற நேயர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இதில் ஆரம்பம் எங்கே இருக்குது, ஆமாம், இது இஸ்ரேலுக்குரிய இந்த பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நம்ம கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம். இஸ்ரேல் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு நாடு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நாடு. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடியதான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு மைய பொருளாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இஸ்ரேலுங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? ஆமாம் இல்லையா? ஒரு உலக மக்கள் தொகையில் ஒரு 3-4% தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று, வேர்ல்ட்லேயே ரொம்ப சின்ன தேசம் இஸ்ரேல். இருக்கிறதுல ரொம்ப சின்ன நாடு. அதான் உலக மக்கள் தொகையில் ஒரு 3-4% தான் அவங்க இருக்காங்க. ஆமாம். ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த உலகத்தினுடைய மொத்தத்தையும் சென்டர் பாயிண்ட்டுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை விட எத்தனையோ நாடுகள் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேலர்கள் இருக்கிறத விட இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியே தான் இஸ்ரேலர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறத விட அந்த மக்கள் வெளியே அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யார், எதனால் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதோடைய பூர்வீகத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியமாக நம்ம இருக்கு. ஏன்னா இவங்க வெறும் இந்த உலக பிரகாரமாக படிப்பில் மட்டும் அல்லது உலக பிரகாரமான காரியத்தில் மட்டும் இவ்வளோ நாலேஜ்ஃபுல்லாக வந்துட முடியுமா? என்ன கேட்டிங்கன்னா, இஸ்ரேலர்களை விட ஞானமாக அதிகமாக இருந்தது யாருன்னா கிரேக்கர்கள் தான். கிரேக்கருடைய ஞானம் தான் ரொம்ப அதிகமாக நாங்கள் பேசப்படுறது. பைபிளில் என்ன சொல்லுதுன்னா, கிழக்கத்திய புத்திரல் ஞானம்னு சொல்லுது. சாலமோன் ஞானம் கிழக்கத்திய புத்திரல் ஞானத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது அப்படின்றது. ஸோ இந்த ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இஸ்ரேலிருந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கிறது, சைனா, இந்தியா வரைக்கும் உள்ளவங்க தான் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. நீங்கள் கூட பாருங்கள், இயேசு பிறந்த உடனே அவரை பார்க்குறதுக்கு கிழக்கில் தான் சாஸ்திரிகள் வருவாங்க. ஆமாம். ஸோ அவ்வளவு ஞானம் உள்ளவர்கள். அப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி இவ்வளவு இன்னைக்கு வேர்ல்டே அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இவங்க எப்படி இருக்காங்க? ஏன் பெரிய பெரிய தலைவர்கள் கூட இஸ்ரேல் மேலே கை வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க? ஆமாம். ஒருவேளை அமெரிக்கா தான் அதுக்கு காரணம், அமெரிக்கா இருக்கிறதுனால எல்லாம் பயப்படுறாங்களான்னா அப்படி நீங்கள் சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்காங்கிறது 1930களுக்கு மேலே தான் ஒரு நாடு வல்லரசு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கே அது வருது. இன்னும் சொல்லப்போனால் முதல் உலக யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பார்ட் ஒன்றுமே இல்லை. இங்கிலாந்து தான் அப்போ வல்லரசு. இங்கிலாந்துக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பவுமே ஆகாது. எப்போ நான் சொல்கிறதுனா 1930களுக்கு மேலே சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய காரணத்துக்கு ஒன்லி அமெரிக்கா தான் காரணமா அப்படின்னா, சரித்திரம் முழுக்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே இருக்காது. அமெரிக்காங்கிறது ஒரு 1789 உருவானதான ஒரு நாடு, ஒரு இன்னைக்கு இருக்கிறது, இன்றைக்கி ஒரு வல்லரசாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்படி இவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இப்படி ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இஸ்ரேலுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஒரு பெரிய கிருபை. ஒரு காலகட்டத்தில் நான் அதான் சொல்லுவேன், அவங்களுடைய முற்பிதாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 பேர் இருப்பாங்க. இவங்க செஞ்ச காரியங்கள் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப பெருசு. அவங்களுடைய விஷயங்கள் ரொம்ப பெருசு. உதாரணமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கு அடுத்து மோசே, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா அதில் யோசேப்பு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இவங்க எல்லாரையும் பார்க்க முடியும். இப்படி மிக முக்கியமாக தாவீது வரார். ஆமாம். தாவீதுக்கு அப்புறம் 1-2 பேர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க, எசேக்கியா ராஜா. ஆனால் தாவீது அளவுக்கு யாருமே இல்லை அதுக்கப்புறம். ஆமாம். அதுக்கப்புறம் அதில் நிற்கக்கூடிய மிக முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அதில் வராரு. ஸோ அப்போ இவர்கள் இந்த ஒரு விரல் விட்டக்கூடிய ஒரு 10-15 பேர் சாதித்த சாதனைகள் இருக்குல்ல, ஆண்டவருக்காக செய்தது, இது எல்லாமே ஒரு பெரிய காரியமாக இருக்கு. சரி, இதெல்லாம் இப்போ
நம்ம பிப்ளிக்கலாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த காரியெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர்கள் போட்ட அந்த பேஸ், அவர்கள் உருவாக்கி வச்ச அந்த பேஸ் மேலே தான் இஸ்ரவேல்னு ஒன்று கட்டப்பட்டிருக்குது. இவங்க வந்து இன்னைக்கு இஸ்ரவேலர்கள்கிட்ட இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரவேல் வந்து ரொம்ப மோசம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு மோசம் இல்லாத நாடு எது இருக்குது? எந்த நாடு தப்பு செய்யாமல் இருக்கு? எல்லா நாடுமே தான் தப்பு செய்யுது இல்லையா? இவங்களும் தப்பு செய்கிறாங்க. இவங்க தப்பே செய்யலான்றத அப்படி நான் சொல்லவும் வரவே இல்லை. இவங்க தப்பு செய்கிறாங்க, எல்லா நாடுகளும் தப்பு செய்யுது. பைபிள் படி ஒரு நாடு வாழுதுன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் அப்படி ஒரு நாடை பார்க்கவே முடியாது. பைபிள் படி 100% வாழ்கிற மக்களை வேணால் பார்க்க முடியும். ஒரு நாடு 100% பைபிள் படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நாடு எதுவுமே 100% இருக்கிற மாதிரி தெரியல. மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்களும் தப்பு செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குது. நான் சொல்லுவேன், தீவிரவாதிகள் குண்டு வச்சாங்கல்ல, அவங்க கூட அவங்க பக்கத்தில் ஒரு நியாயத்தை சொன்னாங்க, கோர்ட்டில் சொன்னாங்க ஏன் வச்ச அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்குது. அவங்க செய்த காரியங்கள்லாம் இருக்குது, அவங்க பட்ட பாடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 1948 நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 1948க்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும் நம்ம. அவங்க என்ன ஆனாங்க, ஏது ஆனாங்க. இப்போ ஒரு 76 வருஷமா அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு 2000 வருஷமா அவங்க பட்ட பாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதிலிருந்து அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அவங்க நிற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க செய்கிற காரியங்களில் நிறைய விஷயங்கள் உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லாமல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதெல்லாம் தாண்டி ஓவராலாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நான் நல்லவங்களை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு கண்மூடித்தனமாக அப்படியே அவங்கள இது அப்படின்னு ஒன்று சொல்ல வரல. இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நடக்க போகிற சம்பவங்கள் எதன் முடிவாக இருக்கும், எங்கே போய் முடியுன்றது நமக்கு தெரியும். இதை ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது எதற்காக இப்போ இவங்களுடைய 2000 வருஷம் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்திங்கன்னா அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த இஸ்ரவேலுங்கிறது எப்போ, எதுக்காக இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரவேலர்கள் கொஞ்ச நாள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவங்க காணாமே போயிடுவாங்க, சிதறடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி அவங்களை நான் என்ன செய்வேன்னா கூட்டி சேர்ப்பேன், 4 பக்கத்துலேருந்து அவங்கள கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது அவங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னபடியே அவங்க வந்து சரியாக கூட்டி சேர்க்கிற காலகட்டம் வந்தது. எவ்வளோ வருஷம் கேட்டிங்கன்னா 1850 வருஷம். அவங்கள மாதிரி அதிகமாக பாடு அனுபவித்தவர்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்நாளுடைய சரித்திர கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆபிரகாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு 2000 வருஷம், இயேசு கிறிஸ்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 2000 வருஷம். இந்த 2000 வருஷத்தில் அவங்க நீங்கள் கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 4000 வருஷத்தில் நான் சொல்ல வரேன், ஒரு 2500 வருஷத்துக்கு மேலே அவங்க அகதியாகவே இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ ஆபிரகாம் காலத்தில் ஒரு 400 வருஷம் அவங்க இருந்தாங்க, சரியா? அதுக்கப்புறம் மோசே யோசுவா தலைமையில் உள்ள வராங்க. அதற்கு பிறகு சிதேக்கியா ராஜா காலத்தில் சிதறடிக்கப்படுறாங்க. ஆமாம், பாபிலோனுக்கு சிதறடிக்கப்படுறாங்க. அங்கே ஆரம்பிச்சு, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு அவங்க திருப்பி அவங்க ராஜ்யபாரத்தை கையில் எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அது. அதுக்கப்புறம் மேதிய பெர்ஷர்கள், அதுக்கப்புறம் கிரேக்கர்கள், ரோமர்கள். இப்போ அவங்க ராஜ்யபாரம் அவங்க கையை விட்டு போகி, சிதேக்கியா ராஜா காலத்தில் கையை விட்டு போகி எக்கியோனியா காலத்தில் போன பிறகு திருப்பி ராஜ்யபாரம் 1948 தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க, ஏறக்குறைய 2500 வருஷம் அவங்களுக்கு ராஜ்யபாரமே கிடையாது. ஆனால் அவங்க நாடு அது. ஆனால் அவங்க நாட்டை யாராவது ஒருத்தர் ஆண்டுகிட்டே இருந்திருக்கான். ஆமாம், சரியா? அதுக்கு முன்னாடி 400 வருஷம் அவங்க எகிப்தில் அடிமையாக இருந்திருக்காங்க. இந்த 4000 வருஷத்துல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3000 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருந்திருக்கிறாங்க, சரியா? ஆமா. இப்போ தாவீது தான் ஃபர்ஸ்ட் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். சவுல் கணக்கின்படி நம்ம எடுக்கிறது இல்லை, தாவீது தான் ஃபர்ஸ்ட் ராஜான்னு வச்சுக்கோங்களேன். தாவீதுல இருந்து எக்கோனியா காலம் வரைக்கும் ஒரு ராஜ்யபாரம். அதை விட்டாச்சுன்னா இப்போதான் அவங்களுக்கு ராஜ்யபாரம் ஒரு 80 வருஷமா. அவங்களுடைய நாட்டில் அவங்க கணக்கின்படி இந்த 4000 வருஷத்துல ரொம்ப சொற்ப காலம் தான் இருந்திருக்காங்க, ரொம்ப சொற்ப காலம் தான் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. அப்போ இத்தனை நாள் அவங்கள அடித்தது யாரு, அவங்கள பண்ணது யாரு, அப்போ அவங்கள துரத்தி விட்டது யாரு, அடித்தது யாரு, எதுக்காக? அவங்க நாட்டுக்குள்ளே வந்து ஏன் அவங்கள பிடிச்சாங்க? இப்போ வெனின்சுலா கூட போய் அமெரிக்க அதிபர் பிடிச்சாரு, ஆமாம், அது தப்பு, நான் சரின்னு சொல்லலை, கரெக்ட் தானே? அப்போ அதே மாதிரி சிதேக்கியா வந்து பிடிச்சி கூட்டு போகிறது, ஆமாம், கண்ணை குருடாக்குறது, கையில் விலங்க போடுறது, இன்னைக்கு வெனின்சுலாக்காரருக்கு கையில் வெனின் போடுறது எவ்வளோ பெரிய தவறோ அதே தவறு தானே 2400 வருஷத்துக்கு முன்னாடி சிதேக்கியார கையில் விலங்க போட்டு கூட்டிகிட்டு போகிறதும். அப்போ நம்ம சிதேக்கியாவுடைய தப்பை நம்ம பார்த்துக்கிட்டு அது நம்ம வந்து கொண்டு போயிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா கர்த்தர் அனுமதி கொடுத்தாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். வெனின்சுலாக்காரர் நம்ம இப்போ சொல்லும் போது அமெரிக்கா அநியாயம் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்போ அதே அநியாயத்தை நேபுகாத்நேச்சர் அன்னைக்கு பண்ணார் நம்ம சொல்ல முடியுமா?
இல்லையா? நம்ம ஆங்கிலே வேற மாதிரி இருக்குங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி இஸ்ரேவேலர்கள் ஒரு 2400 வருஷம் ரொம்ப கஷ்டம் பட்டிருக்கிறாங்க, ரொம்ப அகதிகளாக இருந்திருக்காங்க. அதை விட கடைசி ஒரு 30 வருஷம் அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமையான 30 வருஷம். 1918 இருந்து 1948 வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுமையான வருஷங்கள். ஹிட்லர் நாட்கள்ல ஹிட்லர் காலம் வந்து கடைசி ஒரு 15 வருஷம் 10 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் அவங்க வந்துட்டு ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்து அந்த நாட்டை பாலைவனத்தை அவங்க சோலைவனமா மாத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் வந்து வெறும் பாலைவனமா இருந்துச்சு. அது வந்து அரபியர்கள் கையிலையும் பைசாண்டர்கள் கையிலையும் அது பாலைவனமாக இருந்துச்சு. பாலைவனமாக இருந்தது 1918 பால்ஃபர் டிக்ளரேஷனுக்கு பிறகு அவங்க உள்ளே வராங்க. உள்ள வந்து இந்த 30 வருஷத்துல அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க சோலைவனமாக மாத்துறாங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் போட்டு மாத்துறாங்க. அதே நேரத்தில் அங்க இருந்த அரபியர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அரபியர்கள் இடத்த வந்து இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை, இது அவங்க நாடு, அது ஏற்கனவே அவங்களுடைய நாடு. அவங்க நாட்டுக்கு அவங்க திருப்பி வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இலங்கையில் தமிழர்கள் இருந்தாங்க, எல்லா நாட்டுக்கும் போயிட்டாங்க. ஒரு 200 வருஷம் கழிச்சு வந்து அவங்களை என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இங்கேருந்து மலேசியாவுக்கு பர்மாக்கெல்லாம் வேலை வாய்க்கு போனவங்களாம் இருக்காங்க. முதலாம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தத்தின் போது அங்கே பெரிய காரியங்கள் ஏற்பட்டு தமிழர்கள் அடிக்கப்பட்டு கொண்டாங்க. அவங்களை திரும்பி வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? தாயகம் திரும்பினார்கள் தானே நம்ம சொல்கிறோம். ஆமாம். அதே மாதிரி தான் இவங்க அவங்க நாட்டுக்கு தான் திரும்பி வந்தாங்க. திருப்பி எங்கே இருந்தால் அவங்க திருப்பி அதே ஊருக்கு அவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ வந்து ஒரு 30-20 வருஷத்தில் அதை மாற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் மற்ற யூதர்கள் வெளிநாடுகளில் இருந்தாங்க. குறிப்பாக அன்றைக்கி அமெரிக்காவில் அதிகமாக இல்லை, அன்றைக்கி அதிகமாக இருந்தது ஜெர்மனி, ரஷ்யா, அப்புறம் ருமேனியா, போலாந்து, இட்டாலி போன்ற நாடுகளில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இவர்கள் வந்து பேங்கர்ஸ், இவங்க எப்போவுமே இந்த பேங்கர்ஸ் நிறைய பார்ப்பாங்க. பேங்கர்ஸ்னால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ஆரிஜின் இவங்க தான் அதை உருவாக்கினவங்க. ஸோ இவங்க அங்கே போய் பண முதலாளிகளாக மாறிட்டாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்ட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எப்பவுமே ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இனக்கலவரம், மொழி கலவரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கும். இன்னொரு இனக்காரங்க இன்னொரு மொழிக்காரங்க அங்கே ஆதிக்கம் செலுத்துனாங்கன்னா அது ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் அங்கே அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எல்லா நாட்டோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படி இருக்கும். அதே மாதிரி ஜெர்மனிலையும் நடக்குது. என்னன்னு கேட்டால் ஹிட்லர் வந்து இது என் நாடு, இது என்னுடைய நாட்டில் இவங்க பணக்காரா இருக்காங்க, நான் ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கொள்கை வருது. அந்த கொள்கையை நம்ம வந்து ஃபாசிசம்னு சொல்கிறோம். அது இட்டாலியில் அவங்க ஃபார்ம் பண்ணார், யார்? முசோலினி பண்ணார். இவர் அதே மாதிரி நாசிசம்னு ஒன்று சொல்கிறாரு. அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார் அது வந்து அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்க தானே பண்ணணும் அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறார். க்ளோஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கும் போது கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை அவர் கொலை பண்ணுறார். 60 லட்சம் யூதர்களை கொலை பண்ணும்போது அதே காலகட்டத்தில் பல நாடுகளில் ஆன்டி செமிட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது யூதர்களுக்கு எதிரான கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாடுகளிலும் எழும்புது. ரஷ்யாவில் 1 கோடி யூதர்கள் கொலை செய்யப்படுறாங்க. ருமேனியா, போலாந்தில், ஜெர்மனிலே பல நகரங்களில் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. இப்படி அவர்கள் பல காரியங்கள் அவங்களுக்கு நடக்கும் போது ஏறக்குறைய கணக்கில் வந்தது மட்டும் 60 லட்சம். ரஷ்யாவில் 1 கோடி பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஸோ இப்படி அவர்கள் செய்யும்போது தான் அவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு, கொடுத்துருக்காங்க, லீக் ஆஃப் நேஷன்ஸில் அங்கீகாரமாக இருக்கு. ஆனால் அங்கே இவங்க போகாமல் இங்கே இருந்தாங்க. அப்போ தான் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, எந்த நாட்டில் நான் இருந்தாலும் என் நாடு தான் எனக்கு என்னவாக இருக்கிறது, அதுக்கு இதுவாக இருக்கும், நான் என் நாட்டுக்கு போனதான் சரி அப்படிங்கிற தீர்மானத்தை அவங்க எடுக்கிறாங்க. இது பல நேரங்களில் பல நாடுகளில் இது நடந்திருக்கு. மற்ற மக்களுக்கும், மற்ற இன மொழி மக்களுக்கும் அது நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் நடந்துச்சு. நடந்த உடனே இவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. பெரும்பாலான யூதர்கள் முடிவெடுக்கிறாங்க, நம்ம தேசத்துக்கு திரும்பி போவோம், அதான் இப்போ கிடச்சிருச்சே, இல்லாத போது நம்ம அகதியாக இருந்தோம், இப்போ அந்த தேசம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சுய தேசத்துக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது தான் அவர்கள் எல்லாரும் ஒரு நாட்டை மொத்தமாக அரசியல் ரீதியாக அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் இவங்க குடியேறதுக்கு அனுமதி இருந்துச்சு, அரசியல் ரீதியாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு 30 வருஷம் இருக்குது. இந்த கேப் வந்து 30 வருஷம், 1918 to 1948. இந்த 30 வருஷத்தில் நிறைய உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாடுன்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு இடத்துல நிறவெறி இருக்கும், ஒரு இடத்துல வந்து சாதி வெறி இருக்கும், ஒரு இடத்துல வந்து மத வெறி இருக்கும், ஒரு இடத்துல மொழி வெறி இருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் ஒரு 30 வருஷ காலமாக அங்கே பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. நிறைய உள்ளுக்குள்ளது. அரபியர்களுக்கு என்னென்னா இவங்க வந்தேரிகள், உள்ள வந்தவங்க அப்படின்னு. இவங்களுக்கு என்னென்னா இது நம்ம சொந்த ஊர் அப்படின்றதான ஒரு தாட்டு. அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்க நல்ல உழைப்பாளிகள். அரபியர்கள் இருக்கிற காலத்திலேயே, பாலஸ்தீனர்கள் இருக்கிற காலத்திலேயே அது பாலைவனமாக இருந்துச்சு அந்த நாடு. ஏன்னா பாலஸ்தீனர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல விஸ்தாரமான எல்லைகள் இருந்தது. இதை அவங்க பெருசாகவே எடுக்கலை. இந்த நாட்டை அவங்க குடியிருந்தவங்க இருக்காங்க, ஆனால் அதை மாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை.
ஆனால் இங்கே இவங்க வந்த பிறகு இது ஏன் நாடு நான் மாற்றணுங்கிற ஒரு இடம் வரும்பொழுது ஆசீர்வாதம் தேசத்துக்கு உள்ள வருது. தேசம் வந்து செழிப்பாக மாற தொடங்குது. அப்படி தொடங்கும் போது பிரச்சனைகள் அதிகமாக தொடங்குது. அந்த பிரச்சனையின் முடிவில் யூதர்களுடையதான வருகை அது எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதிகமாக 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 இவங்க அங்கே மெஜாரிட்டியாக மாறுறாங்க. மைனாரிட்டியாக இருந்தவங்க மெஜாரிட்டியாக மாறுறாங்க. இன்னைக்கு கூட சில தலைவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மைனாரிட்டிகள் அதிகமானாங்கன்னா அது ரொம்ப அது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைனாரிட்டிகள் அதிகமாகறாங்க, மெஜாரிட்டிகள் அதிகமாகறாங்க, இங்கே பிரச்சனையே கிடையாது. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருமானப்பட்டு உண்மையாக இருந்தாங்கனாலே போதும், எல்லா இடத்துல இருக்க முடியும். ஆமாம் இல்லையா? ஆமாம். ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு மொழிக்காரர் மெஜாரிட்டியாக இருப்பார். ஒரு இடத்துல போனால் ஒரு நிறக்காரர் மெஜாரிட்டியாக இருப்பார். ஆனால் இவரை அன்போட நடத்திட்டாருனாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே அந்த சமத்துவம் சகோதரத்துவம் அதெல்லாம் அவங்களுக்குள்ள இல்லை. அப்போது அது பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அதுக்கப்புறம் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு ஐநா சபையில் கொண்டு போய் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, எங்கள் நாடு திருப்பி எங்களுக்கு கிடச்சிருக்கு, இந்த நாட்டை வந்து எங்களுக்கு அங்கீகாரம் பண்ணி கொடுங்க, இது எங்கள் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது உள்ளே இருக்க பாலஸ்தீனர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது எப்படி உங்கள் நாடாகும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்துட்டு அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக பாலஸ்தீனர்களும் அந்த ஆரிஜின் அவங்க கிடையாது, அந்த ஊர் ஆரிஜின் கிடையாது. ஆமாம். ஏன்னா பாலஸ்தீனர்கள் அங்கே இப்போ 3 தலைமுறை 4 தலைமுறையாக பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் ஆரிஜின் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எங்கே தான் நீங்கள் போய் இந்தியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியன்ஸ்னு ஒரு பேர் கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி தான் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இவங்க பாலஸ்தீனர்களாக இருந்தாலும் அந்த நாடு அவங்களது இல்லை. அவங்களோட முற்பிதாக்கள் எப்பயோ காலத்தில் வந்து அங்கே குடியிருந்தாங்க. அது சில 100 வருஷங்கள் 1000 வருஷங்களாக இருந்திருக்கலாம். அப்போ இவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு உரிமை வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடு ஃபார்ம் ஆகுது, இஸ்ரேல்னு ஃபார்ம் ஆகுது. இந்த நாடு ஃபார்ம் ஆகிறது அவங்க யாரும் ஒத்துக்கலை. அப்போ ஒத்துக்காத போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு கிளர்ச்சி போராட்டம் உள்ளுக்குள்ளே நடக்குது. அதே நேரத்தில் சுற்றி இருக்கிற ஒரு 7 அரபு நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் உருவாகிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அந்த நாடு அவங்களது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஒன்று உருவாகுது. இதை அடுத்து ஐநா சபையில் இந்த தீர்மானம் போகும்போது 1943 பிறகு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இது தீர்மானமாக போகும்போது ஐநா சபையில் எல்லா நாடுகளும் ஒருமித்து, ஒரு சில நாடுகளை தவிர ஒருமித்து இஸ்ரேல் தனிநாடு அங்கீகாரத்தை அன்றைக்கி ஏற்றுக்கொண்டாங்க. ரஷ்யா உட்பட அத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க. உட்பட்டு சரி இஸ்ரேல் தனிநாடாக இருக்கட்டும், அது யூதர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கட்டும்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அவங்க நாட்டை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்தாங்க. அவ்வளோதான் நடந்தாங்க. அதாவது புது நாட்டை கொடுக்கல, அவங்க நாட்டை திருப்பி அவங்க கையில் கொடுத்தாங்க. 1948 மே மாதம் 14 இஸ்ரேல் தேசம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. இப்போ இந்த பிரச்சனையை அரபு நாடுகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 22 அரபு நாடுகள் இருக்கிறாங்க சுற்றி. அவங்க யாருமே இதை ஒத்துக்கலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு யுத்தத்தை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த யுத்தம் எப்போனா மே மாதம் 15 அதாவது இவங்க சுதந்திரம் அடைஞ்ச மறுநாள். ஓகே, இது எல்லாமே ஒரு சம்பவமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா? ஆமாம். இது அத்தனையுமே நடக்கும்னு பைபிளில் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எசேக்கியேல் 37 இருக்கட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து சேனையாய் நிற்கும் அப்படிம்பாரு எசேக்கியேல் 37 10 11. ஆமாம். அதை தான் இவங்க உருவாக்கி வந்து மேலே நிற்கிறாங்க. நாலாபுரத்துல இருந்து திருப்பி தங்கள் சுதந்திர தேசத்துக்கு வருவாங்கன்னு இருக்கும். ஏசாயா 43 5-7 அது அப்படியே இங்கே நடந்துச்சு. அவங்களுக்கு முதல் ஒரு ராஜா வருவார், அவருக்கு தாவீதுன்ற பேர் அங்கே இருக்கும் அப்படின்னு எசேக்கியேல் 37 24 25 இருக்கும். இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு முதல் பிரைம் மினிஸ்டருடைய பேர் டேவிட் பென் கூரியன். ஆனால் அங்கே சொல்லப்படுறது இயேசு கிறிஸ்து பற்றின ப்ராஃபஸி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டேவிட் பென் கூரியன். மற்ற 24-32 வாசிக்கிறா, மீண்டும் அத்திமரம் துளிர்த்து துளிர் விட்டு அதில் இளங்கிளை தோன்றும், இஸ்ரேல் தேசம் உருவாகி அதுக்கு ராஜா வருவார்னு இருக்கும். அது அப்படியே இங்கே உருவாகி நினைச்சு. ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கிறா, இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள்னு இருக்கு. அவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க இவ்வளோ சம்பவம் நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாக சொன்னல, இது அத்தனையும் ப்ராஃபட்டிக்கலாக அங்கே இருக்கு. நீங்கள் சொன்னதெல்லாம் பார்க்க ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் கூட இதுக்கு பின்னாடி பைபிள் ப்ராஃபஸி நிறைவேறினது இருக்கு. இப்போ நாம இந்த ஆங்கிளில் பார்க்குறோம்ல, ஏற்கனவே இப்படி இருக்கு, அது இப்போ நடக்குது, இப்படி பார்க்குறோம்ல. இதை நம்ம பிப்ளிக்கல் ஆங்கிளில் பிப்ளிக்கல் வியூவில் நம்ம பார்க்குறோம். உலகம் வந்து அவங்கள ஹிஸ்ட்ரியா மட்டும் பார்க்குது. ஆமாம். அதனால தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரவேலர்களுக்கு இவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் அல்ல, இது நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும், இப்படி நடக்குதுன்னு பைபிளில் இருக்கு, அது போட்டிருக்கு, இது நடக்குதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயமே ஒன்று, இதில் இருக்க விஷயம் அவ்வளோதான். ஆமாம். ஸோ இது எல்லாமே ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்ட சம்பவங்கள் திரும்பி வருது. இன்னும் இருக்கு. இதுக்கப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க பெரிய ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க, அதுவும் பைபிளில் இருக்கு. எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எழுதி வச்சிருக்காரு வரிசையா. ஸோ இது சொன்ன மாதிரியே துல்லியமாக. அதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்திலலாம் வாசிக்கும் போது ஹிட்லர் வந்து இவங்களுடைய மூக்கு அறுப்பார், அவங்களுடைய நகைகளெல்லாம் எடுத்துக்கொள்வார், இது எல்லாமே அங்கே இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டாருன்னு அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை,
இவங்க எப்படி ஒரு வண்டியில் ஏற்றப்படுவாங்க, இவங்க எப்படி சித்திரவதை பண்ணப்படுவாங்க, இவங்களுடைய வஸ்திரங்கள் உறிஞ்சு கொள்ளப்படும், இது எல்லாமே ஆமோஸ் புஸ்தகத்தில் இருக்கும். ஸோ இவங்க பட்ட காரியங்கள் வர்றது, திருப்பி உருவாகிறது, அத்தனை காரியங்களும் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக அந்த இடத்துல உரைக்கப்பட்டபடி அங்கே ஒரு இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. இப்போது 1948 எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக இஸ்ரவேலுங்கிற ஒரு தேசம் உருவாகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரதர், உண்மையாகவே 1850 வருஷமா இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தேசமே இல்லை அப்படின்னா பைபிள் என்பது எவ்வளோ ஆக்யூரேட் அப்படின்றத 1948 இஸ்ரேல் உருவானதை வச்சு இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதுதான் நம்மக்கிட்ட இருக்க பைபிளுடைய மகத்துவமே அது ஒன்று தான். ஆமாம், நம்ம ஏன் எல்லாத்த விட இதை உயிராக நேசிக்கிறோம், இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையை நம்ம ஏன் இவ்வளோ நேசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஒரு இந்த வார்த்தை மேலே உள்ள இதில் சொல்கிறேன், இது அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதையும் இது சொன்னதெல்லாம் அப்படியே வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பைபிளை ஒரு 30 வருஷமா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 33 வருஷமா. ஏன்னா இயேசுக்குள்ள வந்த பிறகுதான் அந்த பைபிள் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 33 வருஷமா படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 33 வருஷமா நான் படிக்கும்போது சில விஷயங்கள் பைபிளில் உள்ளது என் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. அப்படி இது எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரமிப்பாக இருக்குது. எப்படி இது எல்லாமே அப்படியே 100% நடக்குதே. அப்போ போக போக எனக்கு என்ன விசுவாசம் வருதுன்னா, இதில் உள்ளது எல்லாமே நடக்கும். ஆமாம், அதை சில நேரத்தில் நம்ம சொல்லும் போது நீங்கள் ஏன் அவங்களெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லவே இல்லை, அது எதுவுமே இதில் இருக்கு. ஆமாம், இதில் உள்ளது அங்கே வெளியே வருது, அதை தான் நம்ம சொல்ல வரோம். அவ்வளோதான் விஷயமே சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த சொன்னபடியே இஸ்ரவேலுங்கிற தேசம் ஒன்று உருவாகி 1948 வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பிரதர், இப்போ சொன்னீங்க பைபிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு. யூஸ்வலி நாம் பைபிள் படிக்கும்போது ஏசையா வரைக்கும் நல்லா படிப்போம். எசேக்கியலுக்கு அப்புறம் அடுத்து மைனர் ப்ராஃபிட்ஸ் புக் வரும்போது இதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் இன்னைக்குடைய டைம்லைன் பார்க்கும்போது, ஒவ்வொரு சம்பவத்தை பார்க்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்திலையும் எவ்வளோ மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் சொல்லும்போது தான் புரியுது. காட் இதில் எதுவுமே நமக்கு சும்மா கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு எழுத்து வாக்கியத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் அவருடைய ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி வச்சிருப்பார். அதில் நான் அதுவும் இப்போ இந்த பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன். ஏன்னா யூதர்கள்ட்ட கூட பாதி தான் இருக்குது, 39 புஸ்தகம் தான் இருக்குது. ஆமாம், நம்மகிட்ட 66 இருக்குது. அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கு. இது ரெண்டுலேயுமே ஃபுல்ஃபில்டு பைபிள் இது. ஓகே, இது அப்படியே 100% இருக்கு நம்ம. ஸோ நம்ம இதை எவ்வளோ படிக்கிறோமோ, எவ்வளோ தியானிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஆன மகத்துவங்களை கத்த நமக்கு இதில் சொல்லி கொடுப்பாரு. அப்படியே அழகாக இருக்கும். சில நேரத்தில் வெளியரங்கமாக இருக்கும், சில நேரத்தில் கோட் மாதிரி இருக்கும், பைபிள் கோட் மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு விதமாக படிக்கிறோம். அதாவது எப்படி படிக்கிறோம்னா, அதில் உள்ள வருஷ கணக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கும் போது அப்படியே எழுத்துக்கு எழுத்து அப்படியே ஆண்டவர் நடக்கிற சம்பவங்களை குறித்து வச்சதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாகி வந்துருச்சு. உலகம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக இதை பார்க்குது. நான் எப்படி இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா, காட் எங்கிட்ட பைபிளில் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, இஸ்ரவேல்னு ஒருத்தன் திரும்பி வருவான், அந்த நாடு ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கு ஒரு கிங் வருவார். நீங்க யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு கிங் வருவார்னு மத்திய 24 தான் இயேசு சொல்றாரு, இளங்கிளை தோன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு 300-400 வருஷமா கிங் கிடையாது. அதுக்கு முன்னாடியே கிங் அவங்களுக்கு கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் 2000 வருஷம் கிங் கிடையாது, 1500-800 வருஷமா கிங் கிடையாது. எப்படி ஒரு கிங்கு ஒரு நாடு இல்ல, மண்ணாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த ஜனங்களும் போயிட்டாங்க. சரியா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வேற ஊர்ல போய், இப்போ இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, வேற ஊர்ல போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குழு ஃபார்ம் பண்ணி திருப்பி நம்மளுடைய தேசம் வரும் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்புல அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. திருப்பி நம்ம தேசம் வரும் அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட யூதர்கள் எதுவுமே செய்யல. அவங்க ஊருக்கு செதறி போயிட்டாங்க. செதறி போனவங்க திரும்பி வருவாங்க, அதே நாடு வரும், அதே தலைநகரம் வரும், அதே இடத்துல ஒரு ராஜா திருப்பி உட்காருவாரு. அப்படின்றத என்ன பேசிஸ்ல நீங்க சொல்லுவீங்க? இப்போ நான் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க. இப்போ உங்க வீடு இருக்கு, ஒருத்தருடைய வீடு இருக்கு, நீங்க பாக்குறீங்க, அந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கியாச்சு. தரமட்டமாக்கணும் இல்ல, அந்த இடத்த இன்னொருத்தர் வாங்கிட்டார். இன்னொருத்தர் வாங்கி அவர் அந்த இடத்துல ஒரு 10-20 வருஷமா குடியிருந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆள் உங்ககிட்ட சொல்றாரு, ஒரு 1500 வருஷம் கழிச்சு இதை திருப்பி உங்க வீடு வரும், அதே மாதிரி இப்ப இருந்ததை விட மேல ஒரு ஆள் அதில் உட்காருவாரு. அதை நீங்க எப்படி நம்புவீங்க? சாத்தியமே இல்ல. ஒரு நாடு கைவிட்டு போயிருச்சு, மக்கள் சிதறடிச்சாச்சு, அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சாச்சு. வேறொரு குழு அங்க 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆமா, ஆனால் இந்த பைபிள் சொல்லுது, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த இடத்துக்கு இவங்க திரும்பி வருவாங்க, அந்த இடத்துக்கு ஒரு ராஜா இருப்பாரு, நீங்க அதை பாப்பீங்கன்னு இது கான்பிடென்டா சொல்லுது.
வெளியே போயிட்டு நான் வீட்டுக்கு வருவேன்றதே நம்மளால உத்தரவாதமா சொல்ல முடியல இன்னைக்கு, ஆமா. இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் சொல்லுது, இல்ல நீங்க அதே இடத்துல பாப்பீங்க, அவங்க வந்து உட்காரு. அப்ப நான் இப்ப பாக்குறேன்ல, இதை இப்ப கண்ணுக்கு முன்னாடி இதை பாக்குறேன்ல, அதுதான் கடைசி காலம்னு பைபிள் சொல்லுது. அது வரைக்கும் கடைசி காலம் இல்லை, இவங்க திரும்பி வருவாங்க, அங்க உட்காருவாங்க, அவங்க உட்கார்றதை நீங்க பாருங்க, அதான் கடைசி காலம். அப்போ என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க வந்துட்டாங்க, இஸ்ரவேல் ஒரு தேசம் வந்துருச்சு. அவங்க கடைசி காலத்துல தான் வருவாங்க. ஓசியா 3:5 சொல்லுது, கடைசி நாட்கள் தான் அவங்க திரும்பி வருவாங்க. வந்தாச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சு. ஸோ இந்த இஸ்ரவேல் வந்த பிறகு, இவங்க 1948 பிறகு வந்த பிறகு இவங்களுடைய காரியங்கள்லேருந்து சில தீர்க்க தரிசனங்கள் நடக்கணும். அடுத்து இவங்க வந்த பிறகு என்ன நடக்கும்னு பைபிள் இருக்கு. வர்றதுங்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்கள் எபிசோட்ல அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த ஒரு எபிசோட்ல எப்படி இஸ்ரேல் உருவாச்சு, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எப்படி ஒவ்வொன்றும் கூட ரொம்ப துல்லியமா நிறைவேறிச்சு அப்படின்னு விவரமாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. அடுத்த எபிசோட்ல நீங்க சொன்ன மாதிரி அநேக காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஒரு எபிசோட்ல நீங்க வந்ததுக்காக தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.